பேரவையில தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடணும்னு பேரவையினுடைய மரபையே மாத்த சொன்னவர் தான் இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் ஆளுநராக இருக்கிறார். அதை நாங்க உறுதியா எங்களுடைய தலைவர் அப்போதைய முதலமைச்சர் உறுதியா மறுத்தார். அதனால 2023ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 3 வருஷம் அவர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு போன காட்சிகளை எல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க. இதன் மூலமா நாங்க சொல்ல வர்றது, அடுத்து விரைவிலேயே இந்த பேரவையில ஆளுநர் உரை நிகழ்த்த இருக்கிறார். ஆகவே ஏற்கனவே உங்களுடைய அரசினுடைய பதவியேற்பு விழாவில் நடந்த அந்த சம்பவம், அந்த தவறு மீண்டும் இந்த பேரவையில நடப்பதற்கு நீங்க அனுமதிக்க கூடாது. நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். பேரவையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்த்தாய் வாழ்த்து என்றைக்கும் 2வது இடத்திற்கு நாம தள்ளி போக விடக்கூடாது. இந்த அரசு அதற்கு அனுமதிக்க கூடாது என்று நான் இங்கே கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப விழிப்போடு இருந்து நம்முடைய உரிமையை மரபை பாதுகாக்கணும்னு உங்களை எல்லாம் வலியுறுத்தி நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே, வண்டிக்கு பிரேக் எப்படியோ, ஒரு காலைக்கு மூக்கனாங்கயிறு எப்படியோ, அப்படிதான் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே பேரறிஞர் அண்ணா சொன்ன வழியில ஆளுங்கட்சியினுடைய செயல்பாட்டை உற்று நோக்கி உங்களுடைய நிறைகளை குறைகளை சுட்டு காட்டுகின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நாங்கள் நிச்சயமாக செயல்படுவோம். இந்த அவைக்கு புதியவங்க, ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. அதுல மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல ரொம்ப வருடங்களுக்கு பிறகு நிறைய பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க இடம்பெற்றிருக்கிறீங்க. அதுல எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிப்போம். எது எப்படி ஆனாலும் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைப்படி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறதை உறுதி செய்கின்ற வகையில எதிர்கட்சி வரிசையில இருந்து நாங்கள் நிச்சயம் செயல்படுவோம். நடந்து முடிந்த தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை ஆளுங்கட்சிக்கு மக்கள் வழங்காமல் போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய புதிய அரசிற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.